கேரளாவிலே இருக்கிற நாயர் என்கிற சமூகம் நம்பூதிரிகளால் கீழ்ச்சாதி என்று நடத்தப்படுகிற ஒரு சமூகம். ஆனால் அவர்களுக்குள்ளே மேல் சாதி என்கிற உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நான் சமூகத்தில் நிலவுவதை சொல்லுகிறேன். எனக்கு அதில் எந்த நம்பிக்கையும் கிடையாது. உயர்வு தாழ்வு என்பதில் எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை கிடையாது. பிறப்பால் உயர்வு தாழ்வு என்பதை ஒருபோதும் நாம் நினைத்ததே இல்லை. அப்படி ஒரு இன்ஃபீரியாரிட்டி என் வாழ்நாளில் எனக்கு ஏற்பட்டதே இல்லை. நான் கூட ஒரு மேடையிலே பேசுவேன். பொருளாதாரத்தில் என்னை விட ஒருவன் உயர்ந்தவன் இருக்கலாம், கல்வியால் என்னை விட ஒருவன் உயர்ந்தவன் இருக்கலாம், வேறு ஆற்றல்களால் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் போன்றவற்றால் என்னை விட ஒருவன் உயர்ந்தவன் இருக்கலாம். ஆனால் பரப்பால் ஒருவன் உயர்ந்தவன் என்று எவனும் இல்லை, அதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே கேரளாவில் இருக்கிற சமூகத்தில் மிக உயர்ந்தவர்கள் என்று நம்பூதிரிகள் தான் கருதுகிறார்கள். பார்ப்பனர்களிலேயே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று கருதுகிற ஒரு உளவியல் மேலாதிக்க போக்கு அவர்களிடத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு முறை கேரளாவுக்கு போயிருந்த போது ஒரு கோவிலுக்குள்ளே நுழைந்த போது ஆடையை கலர்த்திவிட்டு உள்ளே வாருங்கள் என்று சொன்னதாக நாம் ஏடுகளில் படித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயரை விட ஐயங்காரை விட நாங்களே உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் கொண்டவர்கள். அந்த உளவியல் அவர்களுக்கு இன்றைக்கும் உண்டு. வர்ணாசிரம தர்மம் அதைத்தான் சொல்லுகிறது. பார்ப்பனர்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்ற அனைவருமே கீழானவர்கள் என்பதுதான். கேரளாவிலே சாதி கலப்பால் சில சாதிகள் உருவாயின என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. சண்டாளர் என்ற ஒரு சாதி இருக்கிறது. அந்த சாதி பிணம் சுடுகிற சாதி. அது பார்ப்பனர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் ஏற்பட்ட கலப்பால் பிறந்த புதிய சாதி என்று சொல்லுகிறார்கள். நாயரே சூத்திரர் என்பதுதான் கேரளாவின் சமூக படிநிலை. ஆனால் இன்றைக்கு எப்படி தமிழ்நாட்டிலே ஓபிசி அல்லது எம்பிசி என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிற சமூகங்களை சார்ந்த சிலர் தாங்கள் சத்திரியர்கள் என்று உரிமை கோருகிறார்கள். அதிலே ஒரு உயர்வு இருப்பதாக கருதுகிறார்கள். ஆனால் மனு தர்மம் சொல்லுவதை அவர்கள் மறந்து போகிறார்கள். பார்ப்பனர்களை தவிர அனைவருமே கீழ்சாதிதான் என்கிற அந்த உண்மையை